விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். வாக்காக பெற வேண்டும். இந்த பிரச்சாரத்தை நீங்க மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து அன்னியூர் சிவா அவர்களுக்கு 10ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா முதல் திரு அன்னியூர் சிவாவுடைய பேர் பக்கத்துல உதயசூரிய சின்னம் இருக்கும். அந்த சின்னத்துல நீங்க வாக்களிச்சு 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை போதும் முதல் இடத்துல வந்து நிக்கணும். நடக்கிறது இடைத்தேர்தல் உங்களுக்கு தெரியும். முதல்ல உங்களுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்ல வேண்டும். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2 மாதம் முன் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 40க்கு 40 தொகுதி 100% வெற்றியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக விக்கிரவாண்டி மக்களுக்கு வாக்களிச்சு 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் பொழுதும் முதல் இடத்துல வந்து நிக்கணும். நடக்க இருக்கிறது இடைத்தேர்தல் உங்களுக்கு தெரியும். முதல்ல உங்களுக்கு எல்லாரும் நான் நன்றி சொல்ல வேண்டும். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2 மாதம் முன் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 40க்கு 40 தொகுதி 100% வெற்றியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு, விழுப்புரம் நாடாளுமன்றத்துக்கு உள்ள வர விக்கிரவாண்டி தொகுதி கிட்டத்தட்ட 8000 வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த அருமை சகோதரர் திரு ரவிக்குமார் அவர்களை நீங்க வெற்றி பெற வச்சீங்க. அதுபோல் சென்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் புகழேந்தி அவர்களை 10,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற வச்சீங்க. இந்த முறை நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களை குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற வைப்பீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கு. கேட்பீங்களா? எந்த உரிமையோடு, எந்த உணர்வோடு உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்கிறோன்னா, கடந்த 3 வருடங்கள்ல நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பணியும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபா குறைச்சார். அதே போல ஆவின் பால் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம், ஆவின் பால் 3 ரூபா குறைக்கிறோம் லிட்டருக்குன்னு. அதே மாதிரி முதல் கையெழுத்து போட்டார். அதே போல விடியல் பயணம் உங்களுக்கு தெரியும், மகளிர் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, நீங்க அதிகம் பயன்பெற திட்டம் அந்த இலவச மகளிர் விடியல் பயண திட்டம் தான். எங்க வேணா ஏறிக்கலாம், உங்க பஸ் ஓனர் நீங்க தான். இந்த விடியல் பயண திட்டத்தில் மட்டும் இந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 500 கோடி பயணங்களை தாய்மார்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 8 கோடி முறை இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் மகளிர் பயன்பெற்று இருக்கிறீங்க. அதே போல் புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம். குழந்தைங்க மாணவிகள் அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரிக்கு போய் படிக்க போகணுன்னாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுது. இந்த திட்டத்தின் மூலம் இந்த 3 வருடத்தில் 2,72,000 மாணவிகள் மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க. குறிப்பிட்டு சொன்னால் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 10,000 மாணவிகள் தினமும் இந்த திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான திட்டம், இந்தியாவிலேயே முறை நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்த திட்டம், அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முன்னாடி பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னா வெறும் வயிற்றில் அனுப்பிச்சிட்டு அதே நினைப்பா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க. ஏன்னா இந்த குழந்தைக்கு சாப்பாடு போடுறதுக்கு, பள்ளிக்கூட கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கும் நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, திராவிட மாடல் அரசு இருக்குன்னு அந்த தைரியத்தோடு நம்பிக்கையோடு அனுப்புறாங்க. இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமா 31,000 அரசு பள்ளிகளில் தினமும் காலையில் 17 லட்சம் மாணவர்கள் தரமான உணவு சாப்பிட்டுட்டு தான் கல்வி கற்க உட்கார்றாங்க. இப்போ அனைத்து பள்ளிகளுக்கும் இதை விரிவுபடுத்துறதுக்கு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறாரு. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 66,000 மாணவர்கள் தினமும் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கிறாங்க. இதை விட எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம், அது தேர்தலில் நம்முடைய அறிக்கையில் சொன்ன தலைவர் சொன்ன வாக்குறுதி, மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய், தகுதியில் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் சொல்லி சென்ற செப்டம்பர் மாதம் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் ஆரம்பித்து இதுவரைக்கும் 1,16,00,000 மகளிருக்கு கிட்டத்தட்ட இந்த 10-11 மாதங்களில் 11,000 ரூபாய் ஒரு மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. விழுப்புரத்தில் மட்டும் 60,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் திட்டத்தில், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் தொடரணும்னா நீங்க நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை வாழ்த்து வரவேற்று ஆனால் அன்னியூர் சிவா அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்க நம்பிக்கை இருக்கு. எனவே உங்களை எல்லாம் நான் மீண்டும் கேட்டுக்கொள்வது, உங்களுக்கு தெரியும் இந்த பகுதிக்கு நம்ம ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம், செஞ்சிருக்கிறோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குறுதிகள் ரூபாய் 3,18,00,000 மதிப்பீட்டில் கெடார் ஊராட்சியில் நடைபெற்று வரும் மாதிரி பள்ளிகள் மற்றும் மாணவர் குடியிருப்புகளுடைய கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்படும். வி சாலை ஊராட்சியில்
ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு விடப்படும். விக்கிரவாண்டி ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் விரைவில் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும். முண்டியம்பாக்கம் முதல் கொசப்பாளையம் வரை, ஒரத்தூர் முதல் முண்டியம்பாக்கம் வரை, பழைய மேலக்கெந்தை முதல் ஆசூர் வரை, பொன்னம்பங்குப்பம் முதல் ஆசூர் வரை, மேலக்கெந்தை முதல் டி புதுப்பாளையம் வரை உள்ள பகுதிகள் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பால பணிகள் விரைந்து முடிக்கப்படும். வாதானூர் வாய்க்காலை தூர்வாரும் பணி விரைந்து முடிக்கப்பட்டு நீர் வழித்தடம் சரி செய்யப்படும். ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய காணை வட்டார வளர்ச்சி அலுவலக பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்படும். முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ரூபாய் 62 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகள் விரைந்து முடிக்கப்படும். அதேபோல் சாத்தனூர் அணையின் உபர்நீர் நந்தன் கால்வாயில் இயக்கப்பட்டு விக்கிரவாண்டி தொகுதி விவசாயிகள் பயன்படுகின்ற வகையில் பனமலைப்பேட்டை ஏரியில் சேர்க்கின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைவில் தொடங்க வைக்கின்றார்கள். இதெல்லாம் நம்முடைய வாக்குறுதிகள். அதே போல செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள். நந்தன் கால்வாய் திட்டத்துடைய பணிகள் 75% அளவிற்கு நிறைவடைந்திருக்கிறது. அன்னியூர் ஊராட்சியில் ரூபாய் 1.5 கோடியில் தீயணைப்பு மீட்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை நோயாளிகளுக்கு புதிய காத்திருப்போர் கூடம் மற்றும் கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன. எண்ணாயிரம் ஊராட்சியில் புதிய கால்நடை மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. எண்ணாயிரம் ஊராட்சியில் அனைத்து வசதிகளுடன் இருளர் குடியிருப்பு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அன்னியூர், அத்தியூர், திருக்கை, எண்ணாயிரம், வெள்ளையாம்பட்டு, தாங்கல், வெள்ளேரிப்பட்டு, பனையாபுரம் மற்றும் பல்வேறு இடங்களில் புதிய பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டுள்ளது. எண்ணாயிரம் ஊராட்சியில் வேளாண்மை தானிய கிடங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மாம்பழப்பட்டு முதல் மல்லிகைப்பட்டு வரை, அகரம் சித்தாமூர் முதல் காணை குப்பம் வரை, காங்கையனூர் முதல் பள்ளியந்தூர் வரை உள்ள பகுதிகளில் உயர்மட்ட மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. வீடுகளிலிருந்து குழாயின் மூலமாக விக்கிரவாண்டி பேரூராட்சிக்கு குடிநீர் வசதி செய்து தரப்பட்டுள்ளது.